அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய சேட்டைகள். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஐயா, சுண்டப்பட்டி உடையில மாட்டு வண்டி போட்டு கிடக்குது. உங்க வண்டி எடுத்தீங்க போலையா? நான் போனோம். அது கேட்டேன். அவர் ஓட்டது மாட்டு வண்டியா போ. என்னன்னா இப்படி சொல்லிட்டே டக்குனு. மாடு தான் இல்ல, 2 மாடு வேணும். தாங்கள் இருவர் என்று ஃப்ரீயாக இருந்தால் இல்ல எனக்காக ஒத்துழைப்பு தருமாறு நமக்கு தேவையா இல்ல, இதுதான் சொல்லி வச்சுக்கிறது வேண்டாம். ஆட்டோ லாரி நேருக்கு நேர் மோதல். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலி. எந்த ஊர்ல? ஜார்க்கண்டில். நான் என்னவோ பக்கத்து ஊர்ல எங்க நினைச்சேன். ஜார்க்கண்ட் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்னா அது வெளிநாடு. ஜார்க்கண்ட் நமக்கு தான் இந்தியா. அதுதான் 5 கிராம் தாண்டல நம்ம வெளிநாடு தான். சார்ஜ் கொண்டு நம்ம ஊரா? நீர் மாடுலாம் மாட்டு வண்டி ஓட்டும் போதே தெரியும். ஜாமீனில் வந்து வெளிநாடு சென்றவர் மீது வழக்கு. அவர் வெளிநாடு போயிட்டாரு. என்ன வழக்கு போட்டதுக்கு? அந்த லட்சத்துல இருக்கு போட்டுடலாம். சரி, சுதந்திர தினம்லாம் இன்னைக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் சுதந்திரம் கிடைத்து விட்டதா நம்ம நாட்டுக்கு? எனக்கு கிடைச்சிட்டு இல்ல, நான் பொண்டாட்டில இருந்து கிடைச்ச நேரத்துல அந்த மொக்க காமெடி கேட்கல, சீரியஸா கேட்க. பாலியல் தொல்லை நிறுத்தப்படவில்லை, வன்கொடுமைகள் நிறுத்தப்படவில்லை. அவங்க சுதந்திரமா பண்றாங்கல்ல, பண்றவங்க. அப்படி அவங்களுக்கு அதுல சுதந்திரம் கிடைச்சிருக்கு. பாலியல் தொல்லை செய்ய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, திருடுவதற்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, கொள்ளையடிப்பதற்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, கொலை செய்ய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. கோயில்பட்டியில் விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்துறதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா. தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம், சுதந்திரம் கிடைச்சிருக்கா. போராட்டம் நடத்தி 1947க்கு பிறகு இதெல்லாம் பண்ணியிருந்தா சுட்டுக்கொண்டு முதல்வர் யோகி சொரியதெல்லாம் போடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொரியதெல்லாம் போடுறாங்க. நீங்க ஏன் சொரியறீங்க? அந்த டைம்ல அதை விட சொரிய விட முக்கியமான நியூஸ் ஒருத்தர் படிச்சிருப்பாரு, புரிஞ்சா? அதனால அதை போட்டிருப்பாரு. இப்ப நீங்க நேத்து சொரிஞ்சதை போட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டதுல சொன்னதுல அதையும் போடுவாரு. இன்னைக்கு நேத்து சொரிஞ்சதை எடுத்து ஒரு சின்னதா ரவுண்ட் போட்டு காமிப்பாரு. நேத்து சொரிஞ்சதை இன்னைக்கு போடுறாரு. நிறுத்துங்கள். மிரட்டல் தொனியிலான வார்த்தைகளை பயன்படுத்துவதை பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு இந்தியா கடும் கண்டனம். ஐயா, இன்னும் பேப்பர் நிறைய இருக்கு. தீவிர விளைவுகளை சந்திக்க படிக்க நேரம் இல்ல. தீவிர விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எச்சரிக்கை. நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேப்பர் இருக்கு, குறைவா இருக்கு. சாரி. குளச்சலில் உண்ணாவிரதம் இருந்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி கைது. கன்னியாகுமரி அருகே துணிகரம் தனியார் நிறுவனத்தில் 1.30 லட்சம் திருட்டு. பீகார்ல வந்து 65 பேர் அந்த விவரத்தை வெளியிட வேண்டும். தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் 19ஆம் தேதி வரை தான் கெடு கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க 65 லட்சம் நீங்க நீக்கிட்டீங்க, ரைட்டு. யார் யார் நீக்கினீங்க லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க. ஆமா, அதுல உயிரோடு இருக்காங்க எவ்வளவு இருக்காங்கன்னு பாப்போம். எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, அது உண்மையா பொய்யா அதை நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது எனக்கும் நியாயமா தான் படுது. ராகுல் காந்தி செத்தவங்க எல்லாம் டீ குடிச்சாரு. பாத்துங்க. பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதால் இன்ஸ்டாவில் பெண் குரலில் பேசி நண்பனிடம் பைக் பறிப்பு. மார்த்தாண்டம் அருகே பரபரப்பு. என்னன்னா, சாதாரண இன்ஸ்டாகிராம்ல பொம்பளை பிள்ளைகளே பேசினா கூட நீங்க பேசாதீங்க. இதுல ஒருத்தன் ஆம்பளை குரல்ல பேசியிருக்கான், அவங்ககிட்ட போய் ஏமாத்து நிக்கிறேன். எந்த அளவுக்கு அலைகிறான பாருங்க. இன்ஸ்டாவில் நண்பனிடம் பைக் பறிப்பு, மார்த்தாண்டம் அருகே பரபரப்பு. தொழிலதிபரிடம் 60 கோடி அபேஸ். நடிகை ஷில்பா ஷெட்டி தம்பதி மீது வழக்கு. ஜம்மு காஷ்மீர்ல மேகவெடிப்பால் கொட்டிய மலையில் வெள்ளத்தில் சிக்கி 38 பேர் பலி. சென்னை ஓட்டலில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் நடிக்க வைப்பதாக 16 சிறுமிக்கு பாலியல் தொல்லை. கேரள நடிகை கைது. இவ்வளவு நடிகை, அந்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளை, என்ன செய்வாங்க? ஒண்ணும் தெரியாம போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் போலீஸ்காரர்களுக்கு ரெயின்கோட் எஸ்பி வழங்கினார். ஸ்டாலின் ஐயா வாழ்க. சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, வாலிபருக்கு சாகுவரை சிறை. மும்பை அருகே 28 மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ, பெண் பலி, 375 பேர் மீட்பு. திருப்பத்தூர் அருகே பயங்கரம், வீட்டில் தனியாக இருந்த பெண் பலாத்காரம் செய்து கொலை. அது ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. ஆனா அந்த பிள்ளை வந்து நிர்வாணமாக எரிஞ்ச நிலையில இறந்து கிடந்திருக்கு. அதனால இது கற்பழித்து கொலையா அப்படிங்கிற கோணத்துல விசாரிச்சு வராங்க. ஆர்கானியில் வீட்டில் கட்டியிருந்த ஆட்டுக்குட்டியை தாக்கிய மர்ம விலங்கு, பொதுமக்கள் பீதி. சிறப்பாக பணியாற்றிய 15 காவல் அதிகாரிகளுக்கு முதல்வர் சிறப்பு பதக்கங்கள். அவர் அன்னைக்கு அந்த பிள்ளை பட்டம் வாங்கல, அவர் பார்த்தாரு, நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் தரமான கல்வி இல்லை, ஆதங்கப்படுகிறார் கவர்னர் ரவி. மாத்தி ஆதங்கப்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்துக்கு மாற்றம். ஒன்றிய அரசு மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதலில் 5 போலீசார் சாவு. 5 நிமிடம் தாமதமாக வந்ததால் 5ஆம் வகுப்பு மாணவனை இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை. கொச்சியில் தனியார் பள்ளியில் சம்பவம். பள்ளியிடம் பேர் 2 பேர் போட மாட்டாங்களா நம்ம பத்திரிகைக்காரங்க? தனியார் பள்ளியில அங்கன்வாடி ஊழியரின் தங்க செயினை தூக்கி சென்ற காகம். திருச்சூரில் பரபரப்பு.
இந்த அம்மா கழட்டி வச்சுட்டு வேலை பார்த்துச்சோ. ஐயோ கடவுளே, நல்ல வேலை அந்த காக்கை தூக்கிட்டு போன இந்த அம்மா பார்த்துச்சு. இல்லைன்னா எவனோ ஒருத்தன் பாவம் இழிச்சவன் அந்த பக்கம் போனவனை பிடிச்சி மாட்டி விட்டுருக்கோம். குலசேகரப்பட்டினத்தில் கதவை உடைத்து துணிகரம். கோவில் அர்ச்சகர் வீட்டில் 107 பவுன் நகை கொள்ளை. வைரம் வெள்ளி பொருட்களையும் மர்மர்கள் அள்ளி சென்றுள்ளனர். அவரு கோயில்ல மணி அடிச்சு மணியை சேர்த்து வச்சா, அந்த மணியை வேற யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க. அமெரிக்காவில் நடக்க உள்ள ட்ரம்ப் புடின் சந்திப்பில் தோல்வி அடைந்தால் இந்தியாவுக்கு சிரமம், மேலும் கூடுதல் வரி விதிக்கப்படும். ஆமா, நீ என்ன வரி விதிச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், வேற மார்க்கெட்டை பிடிச்சிட வேண்டியதான், வேற வழி கிடையாது. அமெரிக்கா மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி நிறுத்தம் இல்லை. ஆமா, நீங்க மிரட்டிட்டே இருங்க, நாங்க இறக்குமதி பண்ணிட்டே தான் இருப்போம். ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம், மக்களிடம் ஆதார் கேட்கவில்லை, உயர் நீதிமன்றத்தில் திமுக பரபரப்பு தகவல். தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறந்தால் 10 லட்சம் நிவாரணம். தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. துப்பாக்கியால் சுட்டு சுதந்திர தின கொண்டாட்டம். பாகிஸ்தானில் 3 பலி. 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த குமரி 8 போக்சோவில் கைது. கன்னியாகுமரியில் கார்கள் ஒண்ணுல எதிர மோதி இருக்கு. மோதல்ல சிறுமி, காருக்குள்ள இருந்த சிறுமிக்கு படு காயம். கடந்த ஆண்டு மட்டும் சென்னையில் 20,000 பேரை நாய்கள் கடித்துள்ளன. ஹைகோர்ட் மாநகராட்சி அதிர்ச்சி தகவல். இந்த நாய் கடிச்சதுக்கு நான் நேற்று ஒரு விஷயம் நல்லா யோசிச்சேன், அதை இன்னைக்கு சொல்லிடுறேன்னா. கடிக்காம இருக்கணும்னா அதுக்கு நாய்க்கு வாய்க்கு பூட்டு போடணும்னா இல்லை, அப்படி இல்லை. இப்போ பாம்பு கடிக்குது. பாம்பு சும்மா வந்து ஒருத்தனை கடிக்குதா? கடிக்காது. பாம்பு காட்டுக்குள்ள ஏதோ புதருக்குள்ள இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நாய் அப்படி இல்லை, ரோட்ல போறான்னு கடிக்குது. இது ஒரு விஷயம்னு இதை தூக்கிட்டு 5 ராமத்துல வந்திருக்காரு. பெரிய பிரபல யூடியூபர் குடும்பம் அடிச்சு காதறி. ஆக்சுவலா நாய் வந்து நல்லவங்களை கடிக்காது, அவ்வளவுதான் சொல்லுங்க. இதுவரைக்கும் என்ன கடிச்சது இல்ல. நான் நல்ல மார்தட்டி கொள்கிறேன். நேத்து அந்த செய்தி பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு லேடி டால்பின் கூட விளையாடும். ஆமா, அந்த பிள்ளைய டால்பின் அது 30 வருஷமா என்ன அந்த பிள்ளை மிருகங்கள் தான். 13 வருஷமா 30 வருஷமா போட்டிருந்தாங்க. அந்த அதே டால்பினுக்கு அது ட்ரைனரா இருந்திருக்கு. அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து அவ்வளவு இது வச்சிருந்தது பிள்ளை. அதனால வந்து திடீர்னு அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா இனி அந்த டால்பினை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரத்த சுவை கண்டுட்டு. இனி யாருமே அதை எப்படியும் கொண்டுருவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது கூட இனி வேற யாரும் ட்ரெயினில் உள்ள இறங்க வாய்ப்பு இல்லை. இறங்க தின்றும், ஏன்னா ரத்த சுவை கண்டுட்டுல. ஆமா, அதனால மிருகங்கள் வந்து நல்லவங்களை கடிக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்க சௌரியத்துக்கு நீங்க எதுவும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம நல்லவங்களை கடிக்காது சொன்னதுக்கு அவர் இவ்வளவு நேரம் எடுத்திருக்காரு. ஆமா, ராங் நம்பர். வணக்கம். சரி, ஒரு நாளுமே வணக்கம் சொல்றத போட மாட்டேங்க. எனக்கு ஒரு நாள் சொல்ல மாட்டேங்க, சொல்லதான் செய்யறோம், டெய்லி சொல்லதான் செய்யறோம். ஆமா, போடுவாரு. ஆனா முடிஞ்சா முடியலன்னா தெரிய மாட்டாங்க, முடிஞ்சிருது. வணக்கம் சொன்னதானே முடிஞ்சுன்னு தெரியும். இந்த தலைவன் தலைவி படம் பார்த்தீங்களா? ஆமா, நீங்க பார்த்தீங்க? அந்த படம் பார்க்கல. நான் பார்த்தேன். எங்கே பார்த்தா தெரியல, பார்த்தேன். அவ்வளவு அவரும் நிறுத்திக்கணும், அதான் சொல்லுங்க. விட்டுட்டு போங்க தனியா. ஆமா, நாங்க இங்க குசு விட்டா வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், இவர் பாமே போட்டு சொல்லாம வந்திருக்காரு. சரியா? அந்த படத்துல விஜய் சேதுபதிக்கும் அவன் மச்சனுக்கும் எதுக்கு சண்டைன்னு சண்டைன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே கொண்டு வருவாங்க. ரெண்டுக்கும் சண்டை பேசிக்கிறதுலன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. படம் முடிஞ்சது கூட சொல்லவே இல்லை அந்த மேட்டரை, எதுக்கு சண்டைன்னு. சஸ்பென்ஸோட வீட்டுக்கு போங்கன்னு விட்டாங்க. சரி, இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்போ அதே மாதிரி சஸ்பென்ஸ் சொல்லி போவோம். தெரியல, எதுக்கோ சொல்ல வந்தேன். எப்படின்னு கேட்டா நமக்கு எப்படி கேட்டா எப்படி ஆக மொத்தம் இவர் எப்போ போனாருன்னு சஸ்பென்ஸ் எப்போ சொல்லுவாருன்னு தெரியலையே படத்துக்கு. இந்த வீடியோ கட் பண்ண வர சொல்றேன். வணக்கம். வணக்கம். கட் பண்ணிட்டு சொல்லுங்க.